One power lady on stage கூப்பிட்டு போறோம். Power ladyனால அவங்க ரெடி ஆயிடுச்சு, காஃபி மக்லாம் கொடுத்துட்டு. Actually she is the live wire in the film அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் வந்த மொமெண்ட்ல இருந்து ஒவ்வொரு எமோஷன்ஸும் அது ஒரு தனி கியூட்னஸ். I don't know why, but ரீசன்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து we are enjoying you in a different perspectiveல. ஒரு மாதிரி பப்ளியா இருக்கு, அழுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, கோவப்படுறப்போ அந்த ஃபீலிங் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அக்னாலேஜ் பண்றோம். ஸோ எவ்ரி இமோஷன்ஸ் தட் யூ இமோட் அது ரொம்ப கனெக்ட் ஆகுது அண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு, இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. வாங்க ராதிகா, ப்ளீஸ் வாங்க. ఎందుకు నవ్వారు? நான் அவர்கிட்ட நான் பேசுறேன், பிரச்சனை இல்லை. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சக்சஸ்க்கான ப்ரெஸ்ஸை மீட் பண்ற ஒரு தருணம். அதுல உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த காலத்துல ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து எல்லாருக்குமே கம்மி. ஒரு நிமிஷத்துக்கு மேல யாருக்கும் அந்த என்னங்க இப்படி போட்டு படுத்துறாங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா உங்களை உட்கார வச்சு கட்டி வச்சு பாசத்தால அன்பால செழிப்பால ஒரு சிந்தனையோட இந்த படத்தை வந்து நிதானமா கதையை சொல்ல போகும்போது அதுல ஒரு வெற்றி பார்த்து அந்த வெற்றிக்கான ஒரு மேடையில நாங்கள் நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஜீவி வந்து மம்மிதா அங்க கேட்குது, என்ன இப்படி பேசுறாங்க, இன்னும் வரல, இறங்குறேன். மம்மி நான் அவங்கள செல்லமா மம்மின்னு கூப்பிடுவேன். இந்த கதை வந்து முதல் முறையாக வெங்கி வந்து என்கிட்ட சொன்னப்ப என்கிட்ட அப்படியே ஒரு சீனா சொல்லும்போது நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீன் எல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளவு வருஷம் நடிச்சிருக்கேன், நான் இவ்வளவு ஹீரோஸை பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனால நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்கு. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவோம், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கணும். Sure, that Surya is doing this scenes. He's not, yes, he's doing அப்படின்னா wow அப்படின்னா. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது, இந்த படத்துல உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்ப நோ we will find the right girl அப்படின்னா. அப்ப நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்ப நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனா அவங்ககிட்ட அவ்வளவு பேசலவங்க அப்படியே போயிட்டாங்க. அப்ப சார் சரத் சார் சொன்னாரு, நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்கிறது இல்லை பொண்ணு அப்படின்னு. அப்படியா? அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணு இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னு ஓ ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு உங்களுக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஒரு வந்து ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாம இருக்கும். நீங்க ஒரு வாட்டி பண்ணி ஏன்னா இட்ஸ் வெரி கான்வர்சேஷனல், ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த இருக்கிறதுனால மமிதா வந்தது ஆஃபீஸ்க்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு, ரெண்டு பேரும் அந்த சீனை படிச்சுட்டு இது படிச்சுட்டு வந்து உட்காந்து ரெண்டு பேரும் அந்த சீன் சொல்லி ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சோன்னா நான் வச்சுட்டேன், ஓகே வெங்கி கரெக்ட் ஹீரோயின், ஷி இஸ் வெரி குட், நல்ல கிராஸ்பிங் பவர், ஷி இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இந்த படம் வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் சீன்ஸ் பார்த்துட்டாங்க, ரசிச்சிருக்காங்க. எல்லா விதமான கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். நான்லாம் சரத் சரோட நான் இந்த படம் பார்த்தப்போ யூனோ அவர் எப்பவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா பார்ப்பாரு. இல்ல இந்த இடம் நம்ம பெட்டரா பண்ணிருக்கலாம், அது இப்படி பண்ணி. The first time he saw it, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. I loved it. And he was explaining the film, but then I told him, இல்ல நீ திடீர்னு சென்டிமெண்டா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு. I said, because you know me, you are saying all that. But unless அந்த ஹீரோ வந்து he's a character who's only obsessed with his mother. அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகம், யாருமே கிடையாது. That's why he doesn't mingle with anybody very easily. அவர் அப்படியே ஒரு எலுஃபாவே இருப்பாரு. அந்த he had to get a kick in his gut. அந்த ஷாக் வந்த உடனே he started opening up. அடுத்த உறவுங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சொன்னாங்க, நீ அவங்களை பார்த்தா சிரிக்கணும், நீ அவங்கள பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே
அந்த ஷாக் எலிமெண்ட்டுக்கு அது வந்தது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதை பத்தி பேசினாங்க. பட் ஐ ஃபீல் தட் யூ டிட் த பர்ஃபெக்ட். வெங்கி, ஐ மஸ்ட் டாக் அபவுட் யூ. யூ ஆர் சோ குட். நான் லக்கி பாஸ்கர் பார்த்து ஐ ரியலி லவ் த ஃபில்ம். பட் இந்த படத்துல ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டிங். எப்பவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். இன்டெலிஜென்டா எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். we should do screen writers இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும். ஒரு எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்கிரீன் ரைட்டிங் பத்தி எப்படி எஜுகேட் பண்ணணுங்கிறது நிறைய பண்ணணும். பட் யூ ஏஸ்ட். ஏன்னா பிகினிங்ல இருந்து நான் எங்க போனாலும் யாரு பார்த்தாலும் தெலுங்கு படமுங்களா அப்படிம்பாங்க. இது தெலுங்கு இல்லைங்க, தமிழ் படம். நான் தமிழ்ல தான் பேசுறேன், எல்லாரும் தமிழ்ல தான் பேசணும். அவர் வந்து ரெண்டும் கலந்த கலவையில பேசிட்டாரு. தெலுங்கு பேசல, தமிழும் பேசல. கேமராமேன் வந்து இவர் வந்து நிமிஷ், அவர் ஃபுல்லா கேரளால இருந்து மேடம் இவ்வளவு வரும் അവിടെ നിൽക്കാം ഈ ലൈറ്റ് ഇവിടെ அப்படின்பாரு. ஓகே சார். ஒரு நாள் தெரியாம நான் டைலாக் தெலுங்குலயே சொல்லிட்டேன். சூர்யா பார்த்து ஏன்றா சாரி ஏதோ தெலுங்கு ஞாபகத்துல சொல்லிட்டாங்க. சோ அந்த மாதிரி இட் வாஸ் சோ நைஸ். எப்பவுமே சினிமால வந்து ஒரு குடும்பமா பழகிற ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இத வந்து இது எப்படியாவது வெற்றி அடையணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பந்தம் இருக்கும். அது சில படங்கள்ல வந்து ஃபுல்லா அமையும். சில படத்துல நடுவுல பிச்சுக்கும், டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை வரும், ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். 50 வருஷம் ஆச்சுல. சோ நான் சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. பட் இந்த ஒரு படத்துல ஐ ஃபெல்ட் எல்லாருமே ஒரு குடும்பமா, இன்க்ளூடிங் ஜிவி. எனக்கு நைட் 11 மணிக்கு எனக்கு SMS பண்ணாரு. நான் பயந்துட்டு என்ன ஜிவி நைட் 11 டக்குன்னு போன் எடுத்தாங்க. ஒரு அழகான மெசேஜ் போட்டிருந்தாரு. எனக்கு அது வார்த்தை கரெக்டா ஞாபகம். பட் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. பட் ஹீஸ் a genius. I worked with him and I've told him that many times. What a genius. அமரர்ல பார்த்து வியந்து போயிட்டேன். இந்த சின்ன பையனுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னு. அப்புறம் நான் வெங்கியும் பார்த்து அப்படித்தான் நினைச்சேன். சின்ன பையன் எவ்வளவு திறமை இருக்கு. நேற்று சிவகுமார் அண்ணன் போன் பண்ணாரு, 1 மணி நேரம் பேசினாரு. ஏங்க என் அண்ணன் எனக்கு பேசுறாரு. நான் சொல்ல சின்ன பையன் எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அவன் 42 வயசு அதுக்கா? அவன் சின்ன பையன் கிடையாது. அப்படியா? அவன் கல்யாணம் கூட அவளை தெரியுமா? ஓ, நான் இவ்வளவு நேரம் படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. எனக்கு தெரியல, தெரியாத விஷயம் எல்லாம் அவர் சொல்றாரு. கல்யாணம் கூட அவளை 42 வயசு எப்படி பண்ணிருக்கா பத்தியா? அண்ணா நல்லா பண்ணிருக்கா சொல்றீங்க. என்னங்க இவ்வளவு கதை எல்லாம் சொல்றீங்க? இல்ல அவன் வந்து ஜீனியஸ். அவன் நல்லா பண்ணிருக்கான். ரொம்ப பிரமாதமா. அந்த எனக்கு இது வந்து ரொம்ப புதுசா இருந்ததா. எனக்கு என்னடா இது அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. நான் சொன்னேன், நான் கொஞ்சம் உங்களுக்கு தான் ஞாபகம் அதிகம். பட் நீங்க ஒரு படம் பண்ணிருக்கேன். அந்த படம் பேர் வந்து அவள் அப்படித்தான் நினைக்கிறேன். அவள் அப்படித்தான் இல்லை, இன்னொரு படம். அந்த படத்துல ஸ்ரீபிரியா, சிவகுமார், என்ன படம்? அவன் அவள். அது கரெக்ட். லக்ஷ்மி மேடம், அவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. இட்ஸ் அபவுட் சரகேசி இன் டிஃபரெண்ட் ஃபார்மேட். அப்புறம் அவர் சொல்லணும், அவர் ஃபுல் கதை எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சீன்ல நான் வருவேனா, அந்த வந்த உடனே அந்த ஸ்ரீபிரியா போய் பார்ப்பேன். அங்க இருந்து வில்லக்கண்டா, அங்க இருந்து பிடிச்சதுன்னா அண்ணா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு வந்து உங்களுக்கு பேசுறேன்னு வச்சுட்டேன். ஐ வாஸ் ஆக்சுவலி கோயிங் இன் ஃபார் a function. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஃபீலிங் நீங்க வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல குடும்ப படம் அப்படின்னு நான் பார்த்தது வந்து சூரியவம்சம். அது அந்த டைம்ல ஐ தாட் இட் வாஸ் a lovely family. இன்னைக்கு கூட. and after that I loved the movie. நான் நடிச்சது எல்லாம் நான் பார்ப்பது. நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய நல்ல கதாபாத்திரம். பட் ஐ லவ் தி ஃபில்ம் ஃபார் த வே ஒவ்வொருத்தரும் இன்டெலிஜென்டா பேசினாங்க. யாரும் முட்டாள்தனமா பேசவே இல்லை. எவ்ரிபடி ஸ்போக் சென்ஸ் இன் தியர் ஓன் வே அண்ட் டிட் so well. Venki, Telugu press is, I mean, I've seen everybody talking about you. கொண்டாடுறாங்க வெங்கியை. And I really wish you more power in your writing, in your future endeavors. I really wish you all the best always.
தேங்க்யூ எவ்ரிவன். நான் வந்து இந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னே மமிதா சிஸ்டர் வந்திருக்குன்னு நினைச்சேன். டிஸ்ட்ரிபியூட்டரா இவ்வளவு சின்ன பொண்ணா? நான் மேடையில பார்த்து யாரும் மமிதா கூட வந்திருக்காங்க போல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அந்த மேடைக்கு நான் வரல. பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ரிலீசிங் திஸ் ஃபிலிம் சோ வெல். அண்ட் இன்னைக்கு அந்த சக்சஸ் கொண்டாடுறதுக்கு இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ திங்க். கங்க்ராச்சுலேஷன்ஸ். And being here, cinema is a very tough industry. You need to toughen up, build some muscle. If need to, just give one punch. என்ன சுனில் கரெக்டா? நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். அப்பா Mamita again, you become a rock star. You are rocking, and I wish you all the best always. And Surya the one. Now, நிஜமாவே I feel more proud as a family member to see him. ஏன்னா அவருடைய growth பார்த்திருக்கேன், அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்திருக்கேன். கஷ்டம்னா நீங்க வந்து பண கஷ்டம், நான் ரோட்ல படுத்தேன், நான் வந்து மூட்டை தூக்குனேன், அந்த கஷ்டம் இட்ஸ் a different format altogether. அது நிறைய பேர் சினிமால கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மன போராட்டத்துக்குள்ள அந்த கஷ்டம் இருக்கு பாருங்க, தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பிகாஸ் இட் எஃபெக்ட்ஸ் யூ சைக்கலாஜிக்கலி. அந்த மன போராட்டத்திலிருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து உண்மையிலே கிட்ட இருந்து பார்த்த எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. வாட் ஆர் வண்டர்ஃபுல். பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, நான் ஒரு 10 நண்பர்கள் கிட்ட இதை பத்தி பேசலாம், அந்த மாதிரி எல்லாம் சூர்யா கிடையாது. He doesn't. அவர் ரொம்ப ரேரா பேசுவாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப சில பேர் கிட்ட தான் நல்லா பேசுவாரு. So I was one of the few women to talk to him a lot. I should tell him, no, இப்படி பண்ணுப்பா, அப்படி இது. We've had a lot of conversations. So Surya, I'm so proud of you, Surya. You look so handsome. You look so gorgeous in the film. I was like, so nice. I missed his heartbeat when I saw him. He was so cute. I loved him in Varanamayiram. அந்த வாரணமாயிரத்துக்கு அப்புறம் இவ்வளவு அழகான சூர்யாவை, அப்கோர்ஸ் ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர், பட் இதுல அவர் வந்து ரொம்ப அழகா இருந்தாரு. அண்ட் உண்மையிலே பிரமாதமா நடிச்சார். அது ரொம்ப ஃபைன் பேலன்ஸ். நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நடிப்புங்கிறது வந்து சில எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்ல எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்றேன். இந்த கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சானா தப்பா போயிடும், இது போறோம், இப்படி போனாலும் தப்பா போயிடும். அது ஒரு ஃபைன் பேலன்ஸ். அந்த இடத்துல இவ வந்து சொல்வா, நீ எங்கேயோ வெளியூர் போவியாம மாசம் கடைசி ஆனான்னு. நானும் ரெண்டியும் ஷாக் ஆகிப்போம். சூர்யாவோட எக்ஸ்பிரஷன் அந்த இடத்துல இஸ் பிரைஸ்லெஸ். இட்ஸ் நாட் எவ்ரிபடி ஹூ கேன் கேரி இட் ஆஃப் சோ வெல். அப்படியே அப்படின்னு பாருங்க, ஏன்னா இது எங்க வேர் ஷி கோயிங் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. So all these little things, I'm so happy and we are so lucky more than anything. படம் பெரிய வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். வம்சி காரு வந்து வண்டர்ஃபுல் ப்ரொடியூசருக்கு. அவர் கம்பெனியில நான் 2-3 படம் தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் பண்ண போகும்போது வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல ஒரு காஸ்டியூம்ல இருந்து, ஒரு கேமரால இருந்து, லைட் அசிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியா பழகி இந்த வெற்றியை கொண்டாட போகும்போது உண்மையில மனசுக்கு நிறைவா இருக்கு. ஏன்னா நாட் எவ்ரிடே வி கெட் டு டூ திஸ். வெற்றிகள் நிறைய பார்த்தாலும் அது ஒரு வண்டு மாதிரி. சில டைம் பார்க்க போகும்போது சந்தோஷமா இருக்கும், தேனி குடிக்க போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஆனா அது கொட்டும் அந்த வண்டு. ஸோ சக்சஸ் இஸ் த சேம் திங். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவரை வந்து டக்குன்னு கொட்டும். ஸோ வி நீட் டு பி லிட்டில் அவேர் ஆன் தட். ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கணும். அப்படியே வணக்கம் சார். ஐயா. Anyway, thank you Venki for this beautiful role. என் கேரியர்ல நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கேன், பட் this is going to be memorable. And thank you so much. Thank you everybody. ஆடியன்ஸுக்கும் நன்றி, பிரஸுக்கு முக்கியமா ரொம்ப நன்றி. ஏன்னா யாருமே தப்பா எழுதலைங்க, எவ்வளவு ஃபீலிங்கா சொல்றேன். எவ்வளவு உண்மையில நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் ஏதாவது ஒண்ணு நான் சொல்லுவேன் பிரஸ பத்தி. பட் உண்மையிலே எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சில டைம் பிடிச்சிருந்தா கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, அது வேற விஷயம். பட் இதுல வந்து பிடிச்சிருந்தா
பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் எஸ்பெஷலி மலையாளம்ல, தெலுங்குல, தமிழ்ல ஆல் த பிரஸ் வெரி கைண்ட் அண்ட் வெரி அப்ரிஷியேட்டிவ். தெலுங்கு சினிமால நல்ல படங்கள் வந்தா எப்படி கொண்டாடுவாங்களோ அத மாதிரி இந்த படத்தை தலையில வச்சு கொண்டாடுறது பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. தமிழ்லயும் இது அப்படி இப்படின்னு அந்த மாதிரி 2 நாளைக்கு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் வெங்கி கிட்ட சொன்ன காதலே வாங்காதீங்க, அப்படியே போயிட்டே இருக்க, போய் தியேட்டர்ல உட்காருமா உங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு. And he also told me how it was in the theaters. Women are loving it, families are loving it. So please enjoy the success and keep இந்த மாதிரி நல்ல படங்கள். நீங்க இப்ப தமிழுக்கு நீங்க கிடைச்ச ஒரு பொக்கிஷன். இப்ப தமிழ் கத்துக்கப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ so much. Thank you, ma'am. Thank you so much.